சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் சில சத்துருக்களின் வல்லமைகள் என்னை அழிக்கும்படியாய், என்னை இல்லாமலாக்கும்படியாய், என்னை சிதைத்து போடும்படியாய் பல வழிகளில் வந்து என்னை சோதித்து துன்பப்படுத்துவதுண்டு. தேவ பிள்ளையே, அந்த சத்துருவின் சத்தத்திற்கு சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவன் எந்த ரீதியில் எவ்வளவு வல்லமையோடு வந்தாலும் என் சார்பில் கொடியேற்றுவதற்கு ஆவியானவர் இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியினால் விடுதலை உண்டு. ஆவியினால் இருள் விலகி போகும். அதே ஆவியானவர் உங்கள் சார்பில் உங்களுக்காய் கொடியேற்ற போகிறார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காய், குடும்பத்திற்காய், கையின் பிரயாசத்திற்காய், ஊழியத்திற்காய் எந்த பகுதிகளை அவன் சிதைத்து போட்டானோ அதே இடத்தில் உன் சார்பில் ஆவியானவர் கொடியேற்ற போகிறார். ஆமென்.